ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஜாப் அப்டேட்டோட வந்திருக்கேன். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து அடுத்த ஜாப் அப்டேட் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா, நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. அது என்ன நோட்டிஃபிகேஷன், வேறு என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க எல்லாமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் குயிக்காக வர இம்பார்ட்டண்ட்டான ஜாப் அப்டேட்ஸ், அப்புறம் நோட்டிஃபிகேஷன், கட் ஆஃப்ஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் பற்றி எந்த நோட்டிஃபிகேஷன் வந்தாலுமே நம்ம சேனலில் குயிக்காக போட்டுட்ருக்கோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. ஓகேங்களா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பர்சனல் அசிஸ்டண்ட் வந்து விட்டுருக்காங்க. ஓகேங்களா, அதாவது ஜட்ஜஸ் இருக்காங்களே அவங்களுக்கான பர்சனல் அசிஸ்டண்ட் வந்து விட்டுருக்காங்க. ஓகேங்களா, அதாவது கிளர்க்கு ஜாப் மாதிரி விட்டுருக்காங்க. ஓகேங்களா, பர்சனல் அசிஸ்டண்ட். ஓகேவா, அதாவது ப்ரைவேட் செக்ரட்டரி டு த ரிஜிஸ்டர் ஜென்ரல் பர்சனல் அசிஸ்டண்ட். ஓகேவா, பர்சனல் அசிஸ்டண்ட்டும் பர்சனல் கிளர்க்கும். ஓகேங்களா, இதுக்கு வந்து விட்டுருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இப்போ ஓப்பனில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஏற்கனவே விட்டுருந்தாங்களே இப்போ நியூவாக ஜோப்தார், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், ரெசிடென்ஷியல் அசிஸ்டண்ட், ரூம் பாய், இதுக்கு எல்லாமே இப்போ வந்து போயிட்டுருக்கு, ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ விட்டுருக்காங்க. ஓகேங்களா, இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து எம்ஹெச்சி மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் தான் இவங்க வந்து ட்விஸ்ட்டாக வச்சுருக்காங்க. ஓகேங்களா, அதாவது 8th வரைக்கும் இருக்கவங்க, ஓகேவா, 12th பாஸ் பண்ணவங்க, இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது டிகிரி கேண்டிடேட்ஸ் வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட். ஏன் அப்படின்னா, அதாவது இப்போ டிகிரி கேண்டிடேட்ஸ் வந்து இவங்க வந்து இந்த ஒரு ஜாப்பும் ட்ரை பண்ணலாம், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டும் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் அவங்க டிஎன்பிஎஸ்ஸோ வேறு போலீஸ் எக்ஸாமோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, சப்போஸ் இதுவும் கிடச்சி அதுவும் அப்பாயின்மெண்ட் கிடச்சிருச்சு அப்படின்னா அவங்க அதுக்கு தானே போவாங்க. ஸோ வந்து இந்த ஜாப்க்கு வரமாட்டாங்களே. ஸோ அதனால் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, 8th 12th பாஸ் பண்ணுற வரைக்கும், ஓகே, 12th ஸ்டாண்டர்டுக்குள்ளே இருக்க வரைக்கும் பாஸ் பண்ணவங்க வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னு தான் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து இப்படி வச்சுருக்காங்க. ஸோ இவங்களுக்கான ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், இவங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து எக்ஸாம் வந்து இருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ வந்து நடக்கும். ஓகேங்களா, ஓகே, இதுதான் வந்து ப்ராசஸ். அதாவது பாதி பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க எக்ஸாம் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கும், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு எப்படி நடக்கும், எல்லாமே செலெக்ஷன் லிஸ்ட் எப்படி விடுவாங்க, எல்லாமே வீடியோவாக டீட்டெயிலாக போடுங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, அதாவது எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு நடக்கும். ஓகேவா, பார்ட் ஏ பார்ட் பி, பகுதி ஆ அப்படின்னு நடக்கும். பார்ட் ஏ வந்து தமிழ் வந்து 25 மார்க்ஸ் வந்து நடக்கும். ஓகேவா, பார்ட் பி வந்து ஜென்ரல், அதாவது பொது அறிவு வந்து 40 மார்க்ஸ் வந்து நடக்கும். மொத்தம் 65 மார்க்ஸ்க்கு வந்து நடக்கும். ஓகேங்களா, அதாவது பார்ட் ஏ தமிழ் அப்படிங்கிறது நீங்கள் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தரேன். அதாவது எப்படின்னா, 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் புக் வரைக்கும் தமிழில் இருக்க எல்லாமே படிங்க. ஓகேங்களா, அதுவும் முக்கியமாக வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக், உங்களுக்கு 9th ஸ்டாண்டர்ட் படிக்க முடியலைனாலும் 10th ஸ்டாண்டர்ட் புக் படித்தாலே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கவர் ஆயிரும். ஓகேங்களா, அது மூலமாகவே பாஸ் பண்ணிக்கலாம். பொது அறிவு வந்து ஜென்ரல் நாலேஜ், அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்கிறது, அந்த மாதிரி பொது அறிவு, நியூஸு, இந்த மாதிரி பொது அறிவுகள், உங்களுக்கு எம்ஹெச்சி பற்றி என்னென்ன தெரியுதோ அந்த மாதிரியான கொஷின்ஸ் வரலாம். இல்லைனா புக்ஸில் இருக்க பொது அறிவுகள் வரலாம். ஸோ ஓகேங்களா, அந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் அந்த 40 மார்க்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது சம்மந்தமாக வந்து நீங்கள் படிங்க. ஓகேங்களா, ஸோ வந்து இப்படி நடக்கும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிக்கல் வந்து நடக்கும். ஓகேவா, ப்ராக்டிக்கல் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் வந்து வைப்பாங்க. ப்ராக்டிக்கல் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து கூப்பிடுவாங்க. ஓகேங்களா, உங்களுக்கு இன்னும் எக்ஸாமே ஸ்டார்ட் ஆகலை. எக்ஸாம் முடிச்சுட்டு அப்புறம் ப்ராக்டிக்கல், அப்புறம் இன்டர்வியூ ப்ராசஸ். ஓகேங்களா, கிட்டத்தட்ட 1 மாதம் ஒரு 2 மாதம் ஆயிரும். ஓகேங்களா, ஏன்னா பெய்லிஃப்க்கு அதுக்கெல்லாம் வந்து அப்படி தான் நடந்துச்சு. ஓகேங்களா, எக்ஸாம் முடிச்சு அதுக்கப்புறம் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து அந்த மாதிரி தான் வந்துச்சு. ஓகேங்களா, வைவா கூப்பிட்டாங்க. இந்த மாதிரியான ப்ராசஸில் தான் வந்து இதுக்கும் நடக்கும். நீங்கள் வந்து போன டைம் வந்து, அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அதுக்கப்புறம் மசால்ச்சி, இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து எக்ஸாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து விடுவாங்க. ஓகேங்களா, இந்த கம்மிங் 2 வீக்ஸில் வந்து விட்டுருவாங்க. ஓகேங்களா, எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
ஓகேவா? அந்த செலக்ஷன் லிஸ்ட் விட்டுட்டு உங்களுக்கு ப்ராக்டிக்கல் இன்டர்வியூ முடிச்ச பின்னாடி இவங்களுக்கான ப்ராக்டிக்கல் இன்டர்வியூ வந்து நடக்கும் மறுபடியும். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு போன டைம் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு இல்லையா? உங்களுக்கு செலக்ஷன் லிஸ்ட் வந்த பின்னாடி அடுத்தது வந்து நடக்கும். ஸோ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து விடுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ என்ன நடந்து முடிஞ்சிருக்குன்னா, இன்டர்பிரிட்டர் அதாவது இன்டர்பிரிட்டர் வந்து தமிழ் அண்ட் தெலுங்குக்கும், ஹிந்திக்கும் ஓகேங்களா? இதுக்கு வந்து வைவா வந்து முடிஞ்சிருக்கு ஓகேங்களா? வைவா வந்து எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 7ஆம் தேதி நடந்திருக்கு ஓகேங்களா? இந்த இது வந்து முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வைவா மட்டும் முடிஞ்சிருக்கு ஓகேங்களா? உங்களுக்கு வைவா முடிஞ்சிருக்கு. அடுத்தது வந்து இன்டர்வியூ வைப்பாங்க. ஸோ வந்து இதுதான் மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து இப்போ ரீசெண்டாக வந்து நியூ ஜாப் அப்டேட் இதுதான். கண்டிப்பாக ஒரு 2 வாரத்தில் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இதுக்கு எல்லாத்துக்குமே செலெக்ஷன் லிஸ்ட் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எக்ஸாம் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு மெட்ராஸ் ஹைகோர்ட் தரப்புலேருந்து சொல்லுவாங்க. ஸோ வந்து இதுதான் மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து வந்த இப்போ லேட்டஸ்ட்டான அப்டேட்ஸ் வந்து இதுதான் குடுத்துருக்காங்க. அதாவது பர்சனல் அசிஸ்டன்ட்க்கு வந்து ஜட்ஜஸ்க்கு வந்து பர்சனல் அசிஸ்டன்ட், பர்சனல் கிளர்க்கு தேவைப்படுது. அதுக்கப்புறம் ஜோப்தார், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ ப்ராசஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. அடுத்த ப்ராசஸ் வந்து போகும். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்பிரிட்டர் தமிழ், தெலுங்கு, இன்டர்பிரிட்டர் ஹிந்திக்கு வந்து வைவாக்கான கால் லெட்டர் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வைவா வந்து அவங்களுக்கு முடிஞ்சிருக்கு. அடுத்த எம்ஹெச்சி பற்றி ஏதாச்சும் அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா, மறக்காமல் நம்ம சேனலில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் கமெண்ட்டில் வந்து உங்களுக்கான டவுட்ஸை வந்து நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ஜாப் அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். சத்துணவுத்துறை, எம்ஹெச்சி, மெட்ராஸ் ஹைகோர்ட், கிராம உதவியாளர், அதுக்கப்புறம் அங்கன்வாடி அமைப்பாளர், சத்துணவு துறையிலலாம் 8997 வேக்கன்சிஸ் வந்திருக்கு. ஸோ அதை பற்றின அப்டேட்ஸ் வந்து அடுத்தது போடுறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ஜாப் அப்டேட்ஸ் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து விட்டுட்டே தான் இருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு ஏதாச்சும் உங்களுக்கு பிடிஎஃப் அந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து அடுத்த வீடியோலையோ இல்லைனா இந்த வீடியோவில் நாங்கள் வந்து அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு லிங்க் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? அது ஃப்ரீ தான். உங்களுக்கு வந்து தரேன். நீங்கள் வந்து ஒன்ஸ் அதை வந்து ரீட் பண்ணி வேணால் பாருங்கள். ஓகேங்களா? தமிழ் வந்து 25 கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அது மோஸ்ட்லி 10th புக்லேருந்து தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ வந்து கரெக்டாக ப்ராப்பராக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? யார் யாரெல்லாம் இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த எக்ஸாமுக்கு ப்ராப்பராக வந்து நீங்கள் எல்லாமே பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து வந்த நியூ நோட்டிஃபிகேஷன். அடுத்த இனி ஏதாச்சும் மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.